நாம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஊன்கி அவனோட போன லைஃப் மெமரியை வச்சு ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸை உருவாக்கி, அதில் அவனோட கல்ட் லைப்ரரியை உருவாக்கிட்டு, அதிலிருந்து பாய்சன் டிராகன் எசன்ஸ் ஆர்ட்னு ஒரு டெக்னிக்கை எடுத்து, அதை கற்றுக்கிட்டு அவன் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணியிருப்பான். இந்த விதத்தில் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு அவன் எனர்ஜியை அதிகப்படுத்தியிருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஊன்கியும் 6 வருஷமானு கேட்க, அதுக்கு சாமுன்றவனும் ஆமா கடந்த 6 வருஷமா கல்ட் உள்நாட்டு போரில் ஈடுபடுறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஊன்கியும் நான் 2 மாசத்துக்கு முன்னாடி சாம் கிட்ட மார்சியல் இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். பிரிமோடியல் காட்ஸ் ஃபேட் ரிவர்சல்னால கொஞ்ச நேரம் கடந்து போகும்னு நினைச்சேன். ஆனா அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி 6 வருஷமா ஆயிடுச்சுன்னு சாக்காக சாமும் அப்ப இருந்த ஹெவன்லி டீமன் காணாம போயிட்டாருன்னு சொல்ல, ஊன்கியும் என்ன காணாம போச்சுன்னு திரும்பி சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு சாமும் ஆமா அந்த கல்ட் ரொம்ப காலமா திட்டம் போட்டாங்க, ஹெவன்லி டீமன் எங்க அப்பேர் ஆகும்னு எல்லாரும் பயந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, மாஸ்டர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனாலும் நம்பிக்கை இருக்கு. நான் பலவீனமா இருந்தாலும் எனக்கு இப்பவே தியான்சன் மலை வரைக்கும் ஓடுறத தவிர வேற எதுவும் தேவையில்லை. ஆனா என்கிட்ட ஸ்ட்ரென்த் இன்ஃபர்மேஷன் மணி இது எதுவுமே இல்ல. முக்கியமா இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே அந்த துரோகிங்க மாஸ்டரை தேட எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அவங்களால இன்னும் மாஸ்டரை கண்டுபிடிக்க முடியலனா எனக்கு அவங்கள பத்தி நல்ல இன்ஃபர்மேஷன் வேணும். டாங்க்லானோட டார்க் சாவரிஜ் 9 டிராகன் டிவிஷன் சீக்கிரமே பார்க்க வர்றாங்க. சிச்சுவான் டாங்க்லானோட ஹெட் ஹெவனோட 10 கிராண்ட் மாஸ்டர்ல ஒருத்தர். டார்க் சாவரிஜின் புதுசா ஸ்பெஷல் மார்ஷியல் யூனிட் உருவாக்கி இருக்காருன்னு ஒரு வதந்தி இருக்கு. நான் அந்த ஸ்பெஷல் யூனிட்ல சேர்ந்தேன்னா டாங்க்லானோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கை என்னால பயன்படுத்த முடியுமா? என்னோட மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அது கூடிட்டே போகுதுன்னு நினைச்சிட்டு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அங்க ஒரு ஸ்பைடர் வந்து நீங்க 12 ஃபியர்ஸ் டைகர் ஸ்டெப்பை பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்களான்னு கேட்க, இப்போ நமக்கு அந்த 12 ஃபியர்ஸ் டைகர் ஸ்டெப்பை பத்தி தான் சொல்றாங்க. நாடோடிகள்கிட்ட பரவன சிறந்த பேசிக் டெக்னிக்ல ஒண்ணு. இதை பிராக்டிஸ் பண்றவங்களோட என்டையர் பாடியும் ஒரு வெப்பனா மாறும். நான் என்னோட மசில் ட்ரைனிங்கை தீவிரமா செஞ்சதுனால எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது. ஆல்சோ பாய்சன் டிராகன் எசன்ஸ் ஆர்ட்டை பிராக்டிஸ் பண்ணது மூலமாவும் கோஸ்ட் பில்ல சாப்பிட்டது மூலமாவும் என்னோட ப்ரெஷர் பாயிண்ட்டும் என்னோட மெரிடியன்ஸும் கிளீன் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்பைடர் கிட்ட எனக்கு திரும்பவும் பில்சத்தான்னு சொல்ல, அந்த ஸ்பைடரும் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஜூனியர் லார்டு, செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்ல, நீ ஒழுங்கா நடந்துக்கனா உன்னையும் கோஸ்ட் பில்லா மாத்திருவேன்னு ஊன்கி சொல்லிட்டு இருக்க, அந்த ஸ்பைடரும் என்ன நம்புங்க நான் என்னோட பெஸ்ட்டை தான் பண்றேன்னு சொல்ல, ஊன்கியும் டார்க் சேவரிஜின் இப்ப எங்க இருக்காங்கன்னு நீ கண்டுபிடிச்சான்னு கேட்க, அதுக்கு ஸ்பைடரும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா சாங் அவனோட செக்குலேஷன் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டான்னு சொல்ல, ஊன்கியும் சாங் அவன் திரும்ப வந்துட்டானா டார்க் சேவரிஜினும் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்பைடர் கிட்ட அவ்வளவுதானான்னு கேட்க, அந்த ஸ்பைடரும் சாங்கும் அவனோட அம்மாவும் உங்களுக்கு எதிராக சதி செய்யறதை நான் பார்த்தேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் எனக்கு எதிராவான்னு ஊன்கி நினைச்சிட்டு ஸ்பைடர் கிட்ட நீ என்ன கேட்டேன்னு சொல்ல ஊன்கி அதை கேட்டுட்டு அப்படின்னா அவங்க டார்க் சேவரிஜின் வரும்போது என்ன ஏமாத்தலான்னு பாக்குறாங்க, அப்புறம் யாரோ எனக்கு பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களாவே ஒரு ஸ்டோரி எழுதுறாங்களா? ஆனா இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அவங்க என்ன ஸ்பெஷல் யூனிட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அவங்க நோக்கம் என்ன அவமானப்படுத்துறது, அது எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க, அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது, யங் மாஸ்டர் இது நான் தான் சாம்னு சொல்ல, ஊன்கியும் உள்ளவான்னு சொல்ல, சாமு உள்ள வந்து எதையோ ஊன்கிட்ட கொடுக்க, ஊன்கியும் அதை பார்த்து என்ன இதுன்னு கேட்க, சாமு இது மெடிசன் கிராண்ட் மாட்டான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்ல, கிராண்ட் மாட்டானா அவங்க எனக்கு சாப்பாடு வாங்கி தராதன்னு தானே சொன்னாங்கன்னு ஊன்கி சொல்ல, சாமு நீ என்ன தப்பு பண்ணேன்னு யோசிச்சிருப்ப, இவ்வளவு நாளா நீ சாப்பிடாம இருந்ததுக்கு இதை சாப்பிட்டு உன்னோட எனர்ஜியை ரெக்கவர் பண்ணிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல, அப்படியா சரி நீ இங்க இருந்து போன்னு ஊன்கி சொல்ல, சாமு நீங்க குடிக்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, ஊன்கியும் நான் முன்னாடி கேள்விப்பட்டது உண்மையா இருந்தா இதுல பாய்சன் கலந்துருக்கணும், ஆனா பாய்சன் டிராகன் எசன்ஸ் ஆர்ட்டை கத்துக்கிட்ட ஒருத்தருக்கு எதிராக இது வேலை செய்யாதுன்னு நினைச்சிட்டு சாம் கொடுத்ததை மொத்தமா குடிச்சிட்டு ஒயிட் மவுண்டன் ஹெர்ப் சோல் பர்னிங் ரிசைன் அப்புறம் ரொம்பவே கொஞ்சமா மேனஸ் பாய்சனும் 5 எசன்ஸ் பவுடரும் கலந்துருக்காங்க. இதை ஒரு தடவை இல்ல 2 தடவை குடிச்சோம்னா எனர்ஜியை ரெக்கவர் பண்ணும், இன்னர் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இது மைண்டை பாதிக்கும் நினைச்சிட்டு இது நான் நினைச்சதை விட அதிகமா இருக்கு ஆனா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஸ்பைடரும் அந்த லேடிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜூனியரோட எதிர்ப்பான்னு சொல்லிட்டு இருக்க, ஊன்கியும் போது நிப்பாட்டு இங்க ரொம்ப சத்தமா இருக்கு, போய் அந்த லேடி கூட எத்தனை பேர் வேலை செய்யறாங்கிறத கண்டுபிடின்னு சொல்ல, அந்த ஸ்பைடரும் அங்க இருந்து போயிடுது. காய்ஸ் அந்த ஸ்பைடர் கூட மைண்ட்ல பேசுற மாதிரி தான் தெரியுது. இப்ப ஊன்கியும் அப்படின்னா அவங்களோட பிளான் இந்த பாயசனை கொடுத்து என்ன பைத்தியக்காரனை மாத்தி என் மேல ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவங்க பப்பட் மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்களா, அவங்க எவ்வளவு திறமையான மந்திரவாதியை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு நினைச்சிட்டு நான் இது எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், நீ ஏன் இங்கேயே இருக்கேன்னு சாம பார்த்து கேட்க, சாமு அது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தர ஒருத்தரை கிராண்ட் மாட்டான் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க, அவர் உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரவரான்னு நினைச்சிட்டு வெளியே போய் பார்க்க, அங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரவரும் ஊன்கிய பார்த்து நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட பேர் டாங்கூன் யங் மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு நான் தான் உங்களை பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, இப்பவும் வைல்டு விண்ட் ஸ்குவாட் ஆக்டிவா தான் இருக்கா, இவர் எலெக்ட் ஸ்குவாட்ல இருக்கிற டாப் மெம்பர்ஸ்ல ஒருத்தர், அப்புறம் 9 டிராகன் பிரான்ச் ஃபேமிலியில டாப் 5 மார்ஷியல் மாஸ்டர்ல ஒருத்தர், ஆனா இவர் வயசானவர், வேற எந்த வேலைக்கும் போக மனசு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட மார்ஷியல் மாஸ்டர்னு ஊன்கி நினைச்சிட்டு இருக்க, உங்களை 4 நாள் மட்டும் பாத்துக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கிளானோட
டீமோட ஹெட் வந்துருவாருன்னு அந்த மாஸ்டர் சொல்ல ஊன்கியும் ஈவென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு உதவி பண்ண மனசு இல்லாம எனக்கு சொல்லித்தர வந்திருக்காரா, டாங்கூன் மாஸ்டரை எனக்கு சொல்லித்தர அனுப்புனது அவ்வளவு நல்லதா இருக்காது ஆண்டி உங்களுக்குன்னு நினைச்சிட்டு அவங்களோட மகனை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டேன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சூழ்ச்சி பண்ணி கிளான் கேட்டு முன்னாடி என்ன அவமானப்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்களே எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தர வந்தவர்கிட்ட நீங்க எனக்கு என்ன சொல்லித்தர போறீங்கன்னு கேட்க அந்த மாஸ்டரும் உங்களுக்கு சொல்லித்தர கிராண்ட் மார்டான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு மாஸ்டர் சொல்ல ஊன்கியும் அவங்களே செலக்ட் பண்ணாங்களான்னு நினைச்சிட்டு இருக்க மாஸ்டரும் நான் அதை 2 தடவை சொல்லித்தர மாட்டேன், அதனால கவனமா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண இது ஒரு ஸ்டெப் டெக்னிக், இவர் ஷேடோ மாதிரி மூவ் பண்றாரு அப்படின்னா இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ மாஸ்டரும் இது ஒரு ஷேடோ ஸ்டெப்னு சொல்ல ஊன்கியும் இந்த ஒரு டெக்னிக்கை தான் சாங்கும் அதாவது அவனோட ஆண்டியோட மகனும் அதிகமா யூஸ் பண்றானான்னு கேட்க அதுக்கு மாஸ்டரும் ஆமா இதுதான் யங் மாஸ்டர் ஷேடோ கீயை யூஸ் பண்றதுக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சுன்னு சொல்ல அப்படின்னா அவங்க மகனோட கம்பேர் பண்றப்போ என்ன மோசமா காட்டணும்னு பிளான் பண்றாங்களான்னு ஊன்கி நினைச்சிட்டு இருக்க மாஸ்டரும் இந்த ஷேடோ ஸ்டெப் கூட அசாசினேஷன் வெப்பனும் பாய்சன் ஆட்டையும் யூஸ் பண்ண அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல ஊன்கியும் அவர் தரையில் நடக்கிறப்ப கூட ஷேடோ மாதிரி நகர்றாருன்னு யோசிச்சுட்டு ஃபியர்ஸ் காலே வாரியர் கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததான் நினைச்சிட்டு இருக்க மாஸ்டரும் நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஷேடோ ஸ்டெப்பை நல்லா ட்ரைனிங் பண்ணு, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன், உனக்கு புரியலன்னா எனக்கு பதிலா ரைட் ஹவுஸ் விண்டுகால் சீஃப் கிட்ட கேளுன்னு சொல்ல ஊன்கியும் என்ன மன்னிச்சிருங்க நான் அதை ஏற்கனவே மாஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்ல அதுக்கு மாஸ்டரும் நீ இதுக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்காதனால உனக்கு அது தெரியாது, ஆனாலும் ஷேடோ ஸ்டெப்ன்றது ஒரு கஷ்டமான டெக்னிக், வைல்டு விண்ட் ஸ்குவாடோட மெம்பர்ஸ் கூட ஒவ்வொரு ஃபார்முக்கும் 10 நாள் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ஜீனியஸ் ஆன நான் கூட 5 நாள் எடுத்துக்கிட்டேன், இதோட பேசிக்கை கத்துக்கணும்னா கூட உனக்கு அட்லீஸ்ட் 3 மாசமாவது ஆகும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஊன்கி வந்து அவரே ஜீனியஸ்ன்னு சொல்லிக்கிறாரான்னு நினைச்சிட்டு இருக்க உனக்கு அது புரிஞ்சுன்னா அதை விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருன்னு மாஸ்டர் சொல்ல நான் அதை மாஸ்டர் பண்ணிட்டேன்னு ஊன்கியும் கொஞ்சம் கோபமா சொல்ல யங் மாஸ்டர் ஊன்கி இதை ஒரு தடவை பார்த்ததுனால மட்டும் உங்களால மாஸ்டர் பண்ண முடியாதுன்னு மாஸ்டர் சொல்ல ஊன்கியும் அப்படின்னா ஒரு பெட் வச்சுக்கலாம், நான் ஷேடோ ஸ்டெப்பை மாஸ்டர் பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க 30 சில்வர் காயின்னு சொல்ல அதுக்கு மாஸ்டரும் 30 சில்வர் காயினான்னு சாக்காக ஊன்கியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரைட் ஹவுஸ் விண்டுகாலோட மாச சம்பளமே 10 சில்வர் காயின் தானே, சும்மா பெட் பண்ணுங்க இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா 3 மாச சம்பளம் இப்பவே கிடைச்சிரும்னு சொல்ல மாஸ்டரும் ஷேடோ ஸ்டெப்ன்றது டாங்க்லானோட வேலியபிள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை பார்த்ததுனால மட்டும் அவனால கத்துக்க முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஊன்கியும் மாஸ்டர் நீங்க ஒரு கோழி மாதிரின்னு சொல்ல அதை கேட்டதும் மாஸ்டர் ஊன்கியை சாக்கா பார்க்க ஃபியர்ஸ் காலே வாரியரோட ஜீனியஸ் இதை கத்துக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சுன்னு சொன்னாரு, ஆனா அவர் இப்படியே பின்வாங்குவாருன்னு மாஸ்டரை உசிப்பேத்தி விட அதுக்கு மாஸ்டரும் நீங்க மக்களை தூண்டி விடுறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்களா இருக்கீங்க யங் மாஸ்டர் ஊன்கி, சரி மார்ஷியல் ஆர்ட்ஸை நீங்க அவமதிச்சதுக்கு நான் அந்த பணத்தை பரிசா வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஊன்கியும் அப்படின்னா நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்களா, உங்க வார்த்தையில இருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்களேன்னு சொல்ல மாஸ்டரும் கண்டிப்பா நான் பின்வாங்க மாட்டேன் எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல ஊன்கியும் அதை செஞ்சு காட்ட அதை பார்த்து மாஸ்டர் ஷாக் ஆகிட்டு இல்ல இது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஊன்கியும் மாஸ்டர் இன்னைக்கு குடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களான்னு கேட்டு அவனோட கையில ஒரு பைய காட்டிக்கிட்டு இது ரொம்பவே வெயிட்டா இருக்குன்னு சொல்ல மாஸ்டரும் என்னோட பவுச் அவங்கிட்டியா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஷாக்காக இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.